பாத்தீங்கன்னா தெரியும், இந்த எரிக்கோ கோட்டைக்குள்ள ஒரு குருடன் இருந்தான். அப்படிதானே? இந்த குருடன் வந்து பாருங்க, அங்க சத்தம் போட்டுட்டே இருக்கிறான். சத்தம் போட 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 அதுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை சத்தம் போடுறா, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி அவங்க கூட்டுறாங்க. இவன் கூட்டுறான், வாலிம குட்ட 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 அவன் கூட்டுறான். அவனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் உண்டு. என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவன் சத்தம் எவ்வளவு வேணாலும் போடலாம், இன்னொன்னு சத்தம் போடாம இருக்கலாம். ஆனா சத்தம் போடாம இருந்தாங்கன்னா அந்த எரிக்கோ கோட்டையில தான் என்னைக்கு இருப்பான். ஆனா அவன் சத்தம் போட்டான் அப்படின்னு சொன்னாக்கி அன்னைக்கே விடுதலையாவே அவன் வீட்டுக்கு போவான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆண்டவர் முன்னிலையில இருந்த சன்னிதானத்துல நீங்க சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுவீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விடுதலை உங்களுக்கு சம்பவிக்குங்கிறத ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, பக்கத்துல உள்ளவங்க கிட்ட அப்படியே கேட்டான், என்ன கூட்டம் ஐயா இதுல? அவனுக்கு கண்ணு தெரியாது, அப்படிதானே? இது என்ன ஐயா கூட்டம்னு கேட்டான். என்ன கூட்டம் அப்படின்னு ஒன்னா, அது நசரேத்து இயேசு வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுல யாரோ ஒருத்தன் சொன்னான், நசரேத்து இயேசு வந்துட்டு இருக்கிறார். இப்ப நசரேத்து இயேசு வந்துட்டு இருக்கிறாருன்னு இவன் நசரேத்து